உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஆமா, இவர்தான் டாக்டர் சிவா கணேஷ் ராம். இவரை பத்தி தான் இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ஸ்ல ஒரு பெண்ணோட அநாகரிகமான முறையில நடந்துகிட்டதா தகவல் கிடைச்சதுனால அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த டாக்டர் சிவா ஒரு பொண்ணுக்காக மார்க்கெட்ல கலவரத்தை ஏற்படுத்தியிருக்காரு. எதுக்கு ஐயோ நடிக்கிறா இவ? இதெல்லாம் செஞ்சது நீதானடி. உலக நடிப்ப மொத்தமா நடிக்கிறா இவ. டிரைவர் கூட இத சொல்லதான் போன் பண்ணிருக்கான். சிவா அரெஸ்ட் ஆயிட்டானா? ஹலோ ஹலோ. எனக்கு தெரியுங்க, ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கும். எங்க சிவா அப்படிப்பட்டவெல்லாம் கிடையாதுங்க. எனக்கு தெரியும் சார், ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கும். சிவா அப்படிப்பட்டவெல்லாம் கிடையாதுங்க. டாக்டர் சிவா கணேஷ் ராம் அரெஸ்ட் பண்ணிருக்காங்களா? என்ன காரணம் சார்? அப்படிலாம் ஒண்ணும் கிடையவே கிடையாது. எங்க குடும்பத்துல யாரும் கிடையாது. தப்பா எனக்கு தெரியுங்க, ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கும். சிவா அப்படிப்பட்டவெல்லாம் கிடையாது. நான் சொல்றது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கும். எங்க சிவா அப்படிப்பட்டவெல்லாம் கிடையாது. தப்பு தப்பா நீங்க சொல்றீங்க. அப்படி யாரும் கிடையாது. எனக்கு தெரியுங்க, ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கும். தப்பா நீங்க சொல்றீங்க. கிடையாது. ஒண்ணும் கிடையாது. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கும். எங்க சிவா அப்படிப்பட்டவெல்லாம் கிடையாதுங்க. என்ன சொல்றீங்க? பேசாம இருங்க. நம்ம சிவா அண்ணா கிட்ட போயாகணும். அவருக்கு நம்ம தேவை மாமா. உனக்கு நான் ஒரே ஒரு வேலையை தான் கொடுத்தேன். சிவாவுடைய நிழல் மாதிரி இருன்னு சொன்னேன். அத கூட உன்னால பண்ண முடியல. ஏற்கனவே நான் உன்கிட்ட சொல்லி இருக்கேன். மறுபடியும் ஒரு முறை சொல்றேன், நல்லா கேட்டுக்க. சிவாவுடைய வால் மாதிரி ஒட்டிக்கிட்டே இருக்கணும். இல்லனா உன்ன இந்த வீட்டுல நீ இருக்கணும்னா என்னுடைய பேச்சை நீ கேட்டாகணும். ஃப்ரீயா உட்கார்ந்து சாப்பிடலாம்னு மட்டும் நினைச்சிடாத. நான் உன்னை கேட்கட்டுமா? நீ எதுக்காக அவனை தனியா விட்ட? நீ ஏன் அவன் கூட போகல? என்ன பண்ணிட்டு இருந்த? பத்மா, அவங்களை கொஞ்சம் போய் தடுத்து நிறுத்துங்க. போங்க. கல்யாணத்துக்கு பிறகு தங்கச்சி அண்ணன் வீட்டுல வந்து வாழ்ந்தா அவ எப்பயுமே வாய மூடிக்கிட்டு தான் இருந்தாகணும். அது அவளோட குழந்தைங்க விஷயமா இருந்தாலும் சரி. போடா. போதுண்டா, நிறுத்து. இவன் குழந்தைடா. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? இன்னும் பிடிக்கலமா? ஆனா கண்டிப்பா பைத்தியம் பிடிச்சிரும். பாத்தீங்கல்ல உங்க பேரன் என்ன பண்ணி வச்சிருக்கான் பாருங்க. காலங்காத்தால ஆர்டிகல் வந்துச்சு, ஹெட்லைன்ஸ்ல வந்தா அது நமக்கு பத்தாதா? அந்த பொண்ணை பார்க்க கிளம்பி போயிட்டான். ஆனா நீங்களும் அதை மறுக்கல, அவனை போக விட்டுட்டீங்க. ஒரு பொண்ணுக்காக ஹாஸ்பிட்டல் கௌரவத்தை, குடும்ப கௌரவத்தை மண்ணோட மண்ணாக்கிட்டான். ஒரு பொண்ணுக்காக இப்ப ஜெயிலுக்கு போயிருக்கான். எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த பொண்ணுகிட்ட அப்படி என்னதான் இருக்கு? எதுக்காக இந்த பையன் ஒரே அடியா பைத்திய மாதிரி பண்றான்? சொல்லு, யார் அந்த பொண்ணு? உன்னதான் கேக்குறேன், சொல்லு. அவளோட பேரு சக்தி. இனிமே இந்த கல்யாணம் நடக்காது. அது ஏன் தம்பி?
ஏன் நடக்காதுன்றீங்க? தம்பி இங்க பாருப்பா, அப்படிலாம் சொல்லாதப்பா. உன் ஜாதகமும் என் பொண்ணு ஜாதகமும் அற்புதமா பொருந்திருக்குப்பா. அது மட்டும் இல்லாம கடவுளா சேர்த்து வச்ச ஜோடி மாதிரி. நீ ரொம்ப நல்லா படிச்சிருக்க, அவளும் நல்லா படிச்சிருக்கா. நீங்க 2 பேரும் ரீல் எல்லாம் எடுக்கிறீங்கல்ல, என் பொண்ணு கூட நல்லா எடுப்பாப்பா. உனக்கு பாத்திர கடை இருக்குல்ல, அங்க வந்து என் பொண்ணு ஐயோ சூப்பரா பேசுவா தெரியுமா? என்னை விட நல்லா பேசுவா. அவ ஆரம்பிக்கும் போதே ஹாய்னு ஆரம்பிப்பா. அவளுக்கு 30K ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அந்த 30K ஃபாலோவர்ஸும் மொத்தமா உன் கடைக்கு தான் வருவாங்க. அவங்க வந்து உன் கடைக்கு வந்து பாத்திரம் எல்லாம் வாங்குவாங்க. என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி தெரியாது. உனக்கு என்னமோ அந்த லட்சுமியவே கல்யாணம் பண்ண மாதிரி இருக்கும். பணம் பணம்னு பணம் மழையா கொட்டும். நீங்க பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லிடுறீங்களா? உனக்கு ஏதாவது கஷ்டமா இருந்தா, நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா அது என்னன்னு சொல்லு. நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுறேன். அட மன்னிப்பு கேட்க 2 நிமிஷம் கூட ஆகாது தம்பி. கல்யாணம் பண்ணிப்பல்ல? ஆண்டி சாரி, நாங்க ஏற்கனவே முடிவு எடுத்துட்டோம். அந்த முடிவை எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது இந்த நியூஸ் பேப்பர்ல வந்த நியூஸை பார்த்த பிறகு. அட நாங்க இல்ல, இந்த ஊர்ல இருக்கிற எந்த பையனும் உங்க வீட்டுல வந்து சம்பந்தம் பேசுறதுக்கு வரவே மாட்டான். மாமா ப்ளீஸ். ஆண்டி எங்களை மன்னிச்சிருங்க. நான் ஏன் இப்படி பண்ண? என்னால சித்தியும் சித்தப்பாவும் எவ்வளவு அவமானப்பட வேண்டியதா போயிடுச்சு. ஆண்டி நான் 2 minutes அவங்க கிட்ட பேசலாமா? இந்த பாத்திரக்காரன் இப்ப என்கிட்ட ஏன் பேசணுங்கிறான்? பேசுப்பா. தாராளமாப்பா. அந்த பேப்பரை விட்டு தள்ளுப்பா. கண்டதை போடுவாங்க, அதையெல்லாம் நம்பாத. நீ போப்பா, நீ போய் என் பொண்ணுகிட்ட பேசு. ஆண்டி நான் ரீமாவை பத்தி பேசல. நான் சக்தி கிட்ட கொஞ்சம் பேசணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.